பாப்புலரா இருந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் மூவிஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்ததுல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலியா இல்ல சினிமால? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. சரி 10 வருஷம் புத்திசாலியை நீ பாத்திருக்கியா? நீ நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். கழிச்சு வர போற சிஎம் என்னெல்லாம் பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீங்க ஓட்டு போடுங்க, அப்புறம் நான் சொல்றேன். 2 கோடி திருச்சி கிழக்கு உள்ள தாவேகாவினர் த்ரிஷா போட்டியிட வேண்டாம், அவருக்கு பதிலாக சகாயம் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்ற அதிகாரி சகாயம் ஐஏஎஸ்க்கு வாய்ப்பு தர வேண்டும். அவர் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெறுவார். அது மட்டுமல்ல, அவர் தாவேக அரசில் இணைவது மிக மிக முக்கியம். ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தருவதற்கு சகாயம் போன்ற நேர்மையான ஐஏஎஸ்கள் மிக மிக முக்கியம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இடம் சிட்டில வேற எங்கேயும் கிடைக்காது, கேளுங்க. ஆனால் அது மட்டுமல்ல, இவர்கள் இருவரும் இல்லாவிட்டால் யார் போட்டியிடுவது என்றால் அதற்கும் வாய்ப்பு இருவர் இருக்கிறார்கள். ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். அதிலே சகாயராஜ் என்ற காஷ்மீர் சகாராஜ் என்பவர் விஜய் தற்போது போட்டியிட்ட போது அவருக்காக அங்கு களமிறங்கி பணியாற்றியவர் தான் காஷ்மீர் சகாயராஜ். எனவே அவர் சகாயத்துக்கும் வேண்டப்பட்டவர். எனவே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அல்லது அவரது மகன் கூப்பா கிருஷ்ணன் மகனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது தாவேகாவினரால். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த மட்டிலே த்ரிஷா களம் இறங்கக்கூடாது என்பதிலே மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். என்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி